தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். சித்திரை மாதத்திற்கான 27 நட்சத்திரங்களுக்கும் பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். இந்த சித்திரை மாதம் சூரிய பகவான் மேஷ ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். இந்த நிலையில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். இதுவரையில் திருமணத்திற்கு தடையாக இருந்து வந்த ஒரு சில காரியங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடை நிவர்த்தியாகும். இவர்களுக்கு சித்திரை மாதத்தில் சித்திரை 10ஆம் தேதிக்கு மேல் இவர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. இந்த சித்திரை மாதம் முழுவதுமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும். அக்ஷய திருத்தியையான இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஆலயங்களுக்கு அரிசி தானம் செய்வது மிகவும் விசேஷம். இந்த சித்ரா மாதத்தில் சித்ரா பௌர்ணமி மே மாதம் 1ஆம் தேதி அன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அன்னதானங்களும் செய்யலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் காத்திருக்கிறது. நின்று போன திருமணங்கள் மற்றும் திருமணத்திற்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் பார்க்கலாம். வீடு வாங்குவது, வீடு விற்பது மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பல காலமாக இருந்த குடும்ப பகையும் மாறும். இந்த மாதம் முழுவதுமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபங்கள் வருவதனால் மனதிற்கு நல்ல ஒரு இனிமையான மாதமாகவே இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் ராசியில் இருப்பதும் ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருப்பதும் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போகலாம். இந்த சித்திரை மாதத்தில் சித்திரை 15 தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அலுவலகத்தில் காத்திருக்கிறது. உயர் பதவிகள் மற்றும் சம்பள உயர்வு போன்றவை உங்களுக்கு மனதிற்கு ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இதுவரையில் காணாத ஒரு பொருளாதார வளர்ச்சியை பரணி நட்சத்திரக்காரர்கள் சித்திரை மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் காணலாம். மேல் படிப்பு படிக்க எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த சித்திரை மாதத்தில் அந்த கனவுகள் நிறைவேறும். பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் குலதெய்வ ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பரணி நட்சத்திரக்காரர்கள். மேலும் இந்த சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று நரசிம்ம பெருமானை சென்று வழிபாடு செய்தால் இவர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். மேலும் இந்த சித்திரை மாதத்தில் உங்களினுடைய பொருளாதார நிலைமையும் ஓங்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரலாம். சித்திரை மாதத்தில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் சற்று குறைவாகவே இருக்கும். இது இவர்களுக்கு மனதில் ஒரு ஆத்ம திருப்தியை ஏற்படுத்தும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மிகவும் உகந்ததாகவே அமைகிறது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் வயதானவர்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இந்த மாதத்தில் தீரும். எண்ணிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். சித்திரை மாதம் அமாவாசை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இவர்கள் பித்ரு காரியங்கள் மேற்கொண்டு மற்றும் குலதெய்வத்தையும் நீங்கள் வணங்கலாம். சித்திரை மாதத்தில் பௌர்ணமி தினமான மே 1ஆம் தேதி நீங்கள் அன்னதானம் செய்தாலும் கிரகதோஷங்கள் தீரும். இந்த மாதத்தில் உங்களினுடைய வருமானங்கள் சற்று இழுபறி நிலைமையிலேயே இருக்கலாம். ஆகவே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்யவும். இந்த மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் லாபங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அக்ஷய திருத்தியை அன்று உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும்.
ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் காத்திருக்கிறது. 19 மற்றும் 20ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு அதிகரிக்கலாம். அக்ஷய திருத்தியையான 20ஆம் தேதி சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வெள்ளி மற்றும் தங்கம் வாங்குவது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். பல மாதங்களாக நீங்கள் எண்ணிய காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேறும். சித்திரை மாதம் 15 தேதிக்கு மேல் உங்களுக்கு நல்ல அலைச்சல்களும் குடும்பத்தில் சுபங்களும் வந்து சேரலாம். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. இந்த சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் சரியாகும். புதிய வியாபார துவக்கங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களும் மாறலாம். அரசாங்க உதவிகள் கிடைப்பதும் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் கவனத்துடன் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்க போகிறது என்று சொன்னால், இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் தரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவது மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை உங்களுக்கு கிடைப்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். இந்த மிருகசீரிஷ அன்பர்களுக்கு, குறிப்பாக மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் லாபத்தில் இருப்பதனால் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்களை பார்க்கலாம். மனதளவில் சின்ன சின்ன சந்தேகங்களும் சில குழப்பங்களும் உங்களுக்கு வந்து போகும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷங்களும் மற்றும் சுப காரியங்களும் நிறைவேறும். திருமணம் மற்றும் குடும்பத்தில் குழந்தை பேறு வருவதற்கான ஒரு சில அறிகுறிகளும் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம். அமாவாசை பௌர்ணமி தினங்களான இந்த 2 தினங்களுமே நீங்கள் அன்னதானங்கள் செய்து இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்ய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடங்கல்கள் நிவர்த்தியாகும். ஒரு முறையே இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் சமயபுரம் சென்று மாரியம்மனை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். உங்களினுடைய மனக்கவலைகள் தீர்ந்து எண்ணங்கள் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஒரு விதமான முன்னேற்றங்களை பார்க்கலாம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடியதாகவே இருக்கும். குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இந்த மாதம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது. ஒரு முறையே மந்திராலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தால் இந்த மாதம் உங்களினுடைய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். புதிய கடன் முயற்சிகளை சித்திரை மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் தொடங்கலாம். சித்திரை மாதம் 1 தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சற்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வந்து சேரும். குடும்ப சூழ்நிலைகளில் இதுவரையில் நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு பொறுப்பு உங்களுக்கு இனிதே முடிவடையும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும்? மிகவும் ஒரு மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைகிறது. அக்ஷய திருத்தியையான ரோகிணி நட்சத்திரத்தன்று ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நீங்கள் பொன் பொருள் சேர்வதற்கு ஒரு ஏற்ற நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசியில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றம் உண்டு. இதுவரையில் தாய் தந்தையிடம் இருந்து வந்த ஒரு பகை மாறும். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். இந்த மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன் அனுகூலமாக அமைகிறார். ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்றிருப்பதனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள்
ராமர் ஆலயத்திற்கு புதன்கிழமை அன்று சென்று துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யவும். இந்த சித்திரை மாதத்தில் சூரியனுடன் புத பகவான் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. ஆகவே சித்திரை மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சற்று மனதில் குழப்பங்கள் இருக்கலாம். 10 தேதிக்கு மேல் உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் தரக்கூடியதாகவே அமைகிறது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடிய மாதமாக இருக்கும். சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து சித்திரை 20ஆம் தேதி வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான பய உணர்வு நீங்கும். இவர்களுக்கு குடும்பத்தில் தாய் தந்தையின் உடைய ஒரு பரிபூரணமான ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவே திகழும். சித்திரை மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சூரியனினுடைய மாற்றமானது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதும் உயர் அதிகாரிகளால் பாராட்டுகள் கிடைப்பதற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு மாதமாக அமையும். சித்திரை மாதத்தில் 16, 17, 18 ஆகிய நாட்கள் சாதகமானவை. மே மாதம் 1ஆம் தேதி பௌர்ணமி திதி அன்று இவர்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்து அன்னதானங்கள் செய்யலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முருகனினுடைய அருள் பரிபூரணமாக உண்டு. திருத்தணி சென்று முருகனை வணங்கி வந்தால் நீங்கள் எடுத்த காரியம் நிறைவேறும். கடகராசி அன்பர்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் உண்டு. குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய நன்மையை இந்த மாதம் கொடுப்பார். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? சித்திரை மாதத்தில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த ஒரு மன கஷ்டம் தீரும். பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. இதுவரையில் உங்களினுடைய கனவுகள் நிறைவேறக்கூடியதாகவே அமைகிறது. காதல் வாழ்க்கை சிறப்படையும். காதல் வாழ்க்கைக்கு குடும்பத்திலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஆகவே இந்த மாதத்தில் உங்கள் காதல் வாழ்க்கை வெற்றி பெற்று திருமணம் வரக்கூடிய ஒரு நல்ல செய்தியும் அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். குடும்ப விஷயத்தில் சொத்து தகராறில் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் முடிவெடுப்பது உங்களுக்கு மிகச் சிறப்பு. இந்த மாதம் பல வகையான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருப்பவர்களுக்கு அது மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மன நிறைவான மாதமாகவே இருக்கும். இதுவரையில் நீங்கள் குடும்பத்துடன் பேசாமல் இருந்திருந்தால் இந்த மாதம் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரும். அமாவாசை பௌர்ணமி தினங்கள் மிகவும் விசேஷமானவை. நீங்கள் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்து அண்ணாமலையாரை வணங்கலாம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும்? மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசிநாதன் சூரிய பகவான் உச்ச நிலை பெறுவதனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உஷ்ண ரீதியான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். வயிறு சம்பந்தப்பட்டது, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஒரு மனக்குறை தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். அமாவாசை தினத்தில் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். மேலும் பௌர்ணமி தினத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேற அங்காளம்மன் வழிபாடை மேற்கொண்டு மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம். மகா நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியில் முருகனை வணங்கி சுப்பிரமணிய புஜங்கம் படித்தால் மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை மாதம் எப்படி இருக்கும்? இந்த சித்திரை மாதம் முழுவதுமே பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குழப்பமாக இருக்கும். ராசிநாதன் சூரியன் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கிறார். பின்பு சுக்கிரன் பெயர்ச்சியாகி புதனுடன் சேரக்கூடிய இந்த சூரிய பகவான் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பூரம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒற்றை தலைவலி மற்றும் ஜுரம், பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவற்றினால் நீங்கள் இந்த உபாதைகளை மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. கேது பகவான் சஞ்சாரம் ராசியில் இருப்பதனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு அது அதிகமாகலாம். சித்திரை மாதத்தில் 10 தேதியிலிருந்து 20 தேதி வரைக்கும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கிறது.
குலதெய்வத்தின் வழிபாடும் மற்றும் குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற ஏற்ற மாதம். இந்த மே மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி உங்களுக்கு மிகவும் சாதகமானது. இந்த சித்ரா பௌர்ணமி சமயத்தில் குலதெய்வ பிரார்த்தனையை செய்து பொங்கல் வைத்து மற்றும் அன்னதானங்களும் செய்ய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தடை நிவர்த்தியாகும். உத்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலை விலகும். இந்த பயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மனதில் ஒரு விதமான வருடலை கொடுக்கலாம். இந்த மாதத்தில் உத்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெற குலதெய்வ பிரார்த்தனையை செய்வது நல்லது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி திதியில் உத்ரா நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் ஆலய வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய கருடரை வணங்கினால் இவர்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றியடையும். பலவிதமான ஒரு மனக்குழப்பம் இருந்த போதிலும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். குடும்ப சௌக்கியங்கள் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு கவலைகள் தீரும். இந்த மாதம் முழுவதுமே உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் சில மனவேதனைகளும் குழப்பங்களும் வந்து போகலாம். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சற்று நண்பர்களால் ஏமாற்றங்கள் வந்து போகும். இந்த மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக குலதெய்வத்தை வணங்கி அன்னபூரணியை நினைத்து இந்த மே மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் நீங்கள் சித்திரகுப்த வழிபாடும் மற்றும் அன்னபூரணியையும் வழிபாடு செய்யலாம். கண்டகச்சனியில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரமாகும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். 7ஆம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். இந்த சூரியனின் சஞ்சாரமானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வீடு வாங்குவது, நிலப்புலம் வாங்குவது, விற்பது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த சித்திரை மாதம் 12ஆம் தேதிக்கு மேல் 22ஆம் தேதி வரைக்கும் இருந்த சிக்கல்கள் நிவர்த்தியாகும். தாய் வழி மற்றும் தந்தை வழியில் வரக்கூடிய சொத்துக்களை ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு முறையே வந்து சேரும். பெரிதளவுக்கு எந்தவிதமான ஒரு மனக்குறையையும் இவர்களுக்கு கொடுக்காது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் அண்ணாமலையாரை சென்று சித்ரா பௌர்ணமி என்று வணங்கி வர இவர்களுக்கு இருந்து வந்த ஒருவித மனபயம் தீரும். கேது பகவானால் இவர்களுக்கு பல நாட்களாக தூக்கமின்மை மற்றும் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கன்னிராசியில் இருப்பவர்களுக்கு சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த 7 மற்றும் 8ஆம் இடத்திற்கான சூரியனின் சஞ்சாரம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சின்ன பங்கங்கள் ஏற்படலாம். மேலும் தந்தை வழியில் வரக்கூடிய சொத்து பிரச்சனைகளுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும். இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது. அரசாங்க உத்தியோகம் பார்ப்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் இந்த மாதத்தில் தீர நீங்கள் பிரத்யேகமாக பைரவரை நீங்கள் வியாழக்கிழமை தோறும் வணங்கி வர குழப்பங்கள் தீரும். சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இந்த துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு சற்று நேரம் ஒற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் நீங்கள் அடிக்கடி விநாயகர் ஆலய வழிபாட்டினையும் மற்றும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். தேவையில்லாத சண்டைகள் மற்றும் தாய் தந்தை இடத்தில் வாக்குவாதங்கள், உடன் பிறந்தோர்களுடன் மனஸ்தாபங்கள் வரக்கூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் மருத்துவ செலவு குறையும். இதுவரைக்கும் 6ஆம் இடத்திலிருந்து வந்த சூரியன் இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும்.
காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு திருமணங்கள் நிச்சயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இதுவரையில் நீங்கள் பேச்சுவார்த்தையில் இருந்தது ஒரு தீர்மானம் செய்து முடிவிற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பணப்பற்றாக்குறை நீங்கும். புதிய வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதும் மற்றும் நீங்கள் மற்றவர்களை சென்று அணுகி செயல்படுத்துவதும் ஒரு நல்ல உற்சாகத்தை தருவதாகவே இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த சித்திரை மாதத்தில் நரசிம்ம பெருமானை அனுதினமும் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. செவ்வாய்க்கிழமை அன்று நரசிம்மருக்கு பானகம் நெய்வேத்தியம் செய்யலாம். குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய அக்ஷய திருத்தியை ஏப்ரல் மாதம் 19 மற்றும் 20ஆம் தேதி மறவாமல் இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்ய பால் தானம் செய்வது மிகவும் அவசியம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சித்திரை மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வியாபாரங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை பார்க்கலாம். உயர்கல்வி பயில எண்ணமுடைய மாணவ மாணவிகளுக்கு இந்த சித்திரை மாதத்தில் அதற்கான விண்ணப்பம் செய்வதோ அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பதிவிடுவதோ உங்களுக்கு சிறப்பு பலனை கொடுக்கும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் புதிய கடன் முயற்சிகள் மற்றும் புதிய நட்புகள் இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சஷ்டி திதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமானினுடைய வழிபாடு தடங்கல்களை நிவர்த்தி செய்யும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் குறையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது. பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு மனஸ்தாபம் தீரும். இதுவரையில் உங்களினுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் சொத்துக்காக சண்டையிடுவது மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மனக்குழப்பங்களும் தீரும். பல வகையான நன்மைகள் தரக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த சித்திரை மாதம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சித்திரை மாதத்தில் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு வழிபாட்டை மேற்கொள்ளவும். சித்திரை மாதம் 15ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி 25ஆம் தேதி சாதகமான நாட்களாக அமைகிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானின் சஞ்சாரம் இந்த சித்திரை மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். ஆகவே இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்ய மனதிற்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் காத்திருக்கிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவியிடையே அதிகமான மன கஷ்டத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆகவே இந்த மாதத்தில் சூரியனினுடைய மாற்றமானது உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களை கொடுக்கலாம். மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அரசு பதவி மற்றும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் மறைமுக எதிரிகளால் வரும். ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வழிபாடு செய்ய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி உண்டு. சித்திரை மாதம் அக்ஷய திருத்தியையான ஏப்ரல் மாதம் 19 மற்றும் 20ஆம் தேதி விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைக்க நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியடையும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் சூரிய பகவானின் சஞ்சாரம் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். இதுவரையில் உங்களினுடைய தகப்பனார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. சொத்து விவகாரங்கள், கடன் கொடுப்பது வாங்குவது மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அரசு பணி மற்றும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் காத்திருக்கிறது.
7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு இந்த மாதத்தில் சுப காரியங்கள் நடக்கும். குழந்தை பேறு மற்றும் நின்று போன திருமணங்கள், திருமண விஷயத்தில் உண்டான முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. மூலம் நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடும், மே 1ஆம் தேதி பௌர்ணமியில் நீங்கள் சித்திரகுப்தரை வணங்குவதும் மிகவும் விசேஷம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நல்ல ஒரு மன அமைதி உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண யோகம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 5ஆம் இடத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் உங்கள் பிள்ளைகளினால் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுப்பார். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. பொருளாதார உயர்வு, சம்பள உயர்வு நிச்சயமாக வந்து சேரும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு வகையான ஒரு சிக்கல்கள் தீரக்கூடியதாக அமையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி ஏற்படும். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதத்தில் அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனப்போராட்டமும் இந்த மாதம் உங்களுக்கு தீரும். சித்ரா பௌர்ணமி அன்று நீங்கள் பச்சரிசி தானம் செய்து சிவபெருமானை ஆராதிக்க இந்த மாதம் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம். பணப்புழக்கங்களும் அதிகரிக்கும். பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இடமாற்றங்கள் காத்திருக்கிறது. வீடு மாறுவது, வேலையில் உங்களுக்கு உத்தியோக மாற்றம் வரக்கூடும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கேத்துவினால் வரக்கூடிய இந்த சஞ்சாரமானது தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தேவையில்லாத செலவுகளை கொடுப்பார். குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் அமைதியும் சந்தோஷமும் உண்டு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில போராட்டங்கள் முடிவிற்கு வரும். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவே இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. சித்திரை மாதம் 1ஆம் தேதி இந்த மாத பிறப்பு மற்றும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் அன்னதானங்களும் வஸ்திரதானங்களும் செய்யவும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய மாதமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீருவது, அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீருவது, ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் உங்களினுடைய உயர் அதிகாரிகளால் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு பந்த பாசங்கள் அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் உண்டு. இதுவரையில் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுடன் இருந்து வந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் நிலபுலங்கள் வாங்குவதற்கு உதவியாக இருப்பார். இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பணப்பற்றாக்குறை மாறும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் மற்றும் தற்சமயம் வேலையில் இருக்கக்கூடிய குழப்பங்களும், வேலை பலு சம்பந்தப்பட்ட காரணமாக மன உளைச்சல்களும் தீரும். புதிய கடன் முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கலாம். வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து ஒரு நல்ல வீடு அமைவதற்கான ஒரு காலகட்டமாக அமைகிறது. எல்லை தெய்வ வழிபாடுகளை ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்து வியாழக்கிழமை பைரவரையும் வணங்கலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மிகவும் ஒரு பலன் தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இதுவரையில் உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த ஒருவித மனக்குழப்பங்கள் தீரும். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்திலையும், மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் 4ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார். கூடவே புத பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. சித்திரை மாதத்தில் சூரியனினுடைய மாற்றமானது சுக்கிரன் மற்றும் புதனுடன் இணைவதனால்
குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. இதுவரையில் திருமண யோகம் இல்லாதவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் அதற்கான அறிகுறிகள் காணப்படலாம். இந்த சித்திரை மாதம் அமாவாசை என்று குலதெய்வத்தையும் மற்றும் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தரையும் வணங்க தடைகள் நிவர்த்தியாகும். புதிய கடன் முயற்சிகள், புதிய வேலை முயற்சிகள் மற்றும் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் இந்த அமாவாசைக்கு மேல் எடுக்கலாம். சித்திரை மாதம் அமாவாசைக்கு மேல் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியில் நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் குதூகலமான மாதமாக அமைகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். புதிய வேலை வாய்ப்பு மற்றும் திருமண யோகங்களுக்கு காத்திருப்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நற்பலன்கள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் பேரும் புகழும் உயரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணபாக்கிகளும் வந்து சேரும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக சுப செலவுகள் காத்திருக்கிறது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகங்களும் உண்டு. குலதெய்வத்தை மே மாதம் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்று அன்னதானங்கள் செய்து அம்மனையும் வணங்கி வர உங்களினுடைய ஆரோக்கியம் மற்றும் ஆசைகளும் நிறைவேறும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில குறைபாடுகளும் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருப்பவர்களுக்கும் அது நிவர்த்தியாகும். இந்த சித்திரை வருட பிறப்பானது சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் மனக்லேசங்களும் மனசஞ்சலங்களும் உருவாகலாம். ஏப்ரல் 14ஆம் தேதி சதய நட்சத்திரக்காரர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேத்துவுக்கு தீபம் ஏற்ற தோஷ நிவர்த்தியாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 3ஆம் இடத்திற்கும் மீனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சூரியனினுடைய சஞ்சாரமானது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதுவரையில் உங்களினுடைய குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவது மனதிற்கு ஒரு பெரிய பாரத்தை குறைக்கும். காது மற்றும் மூக்கு, தொண்டை இந்த பிரச்சனை இருப்பவர்களுக்கு சின்ன அறுவை சிகிச்சை வருவதோ அல்லது மருத்துவ செலவுகள் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதி கும்பராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய மாதமாக இருக்கும். மீனராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசையையும் அனுகிரகத்தையும் பெறலாம். மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக முட்டி மற்றும் கால் சம்பந்தப்பட்ட வலியினால் அவஸ்தைப்பட்டவர்கள், அறுவை சிகிச்சை உடையவர்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் இது எல்லாம் தீரும். வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெயும் கருப்பு உளுந்தும் தானம் செய்ய கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரலாம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அக்ஷய திருதியை மற்றும் பஞ்சமி திதியில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மாரியம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் வாராகி அம்மனினுடைய வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். மே மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் நீங்கள் சித்திரகுப்தரை வணங்கி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய ஜென்மச்சனியினால் ஏற்படக்கூடிய குறைகள் தீரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான சித்திரை மாத பலன். பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த மன வேதனைகள் மாறும். இதுவரைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்களும் நிறைவேறும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரையில் உங்களுக்கு உடன் பிறந்தோர்களுடன் மனஸ்தாபத்தை கொடுத்திருக்கலாம். 6ஆம் இடத்தில் இருந்து வந்த கேத்து பகவான் பிள்ளைகளால் கடனும் மற்றும் மற்றவர்களிடத்தில் சற்று உங்களினுடைய பொருளாதார இழப்புகளும் இருந்திருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த மன கஷ்டமும் பண கஷ்டமும் தீரும். சித்திரை மாதத்தில் நீங்கள் 19 மற்றும் 20ஆம் தேதி அக்ஷய திருத்தியை நாளில் உங்களினுடைய உடன் பிறப்புகள் மற்றும் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள்.
பொன்பொருள் சேரக்கூடிய காலமாக அமைகிறது. ஏப்ரல் மாதம் 21 மற்றும் 22 ஆகிய நாட்களில் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களினுடைய சொத்து விவகாரங்களினுடைய பேச்சுவார்த்தைகளை செய்யலாம். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் தீரும். அலுவலகத்திலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. பணப்பற்றாக்குறை இல்லாத ஒரு மாதமாக அமைகிறது சித்திரை மாதத்தில். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் முறையே குலதெய்வத்தை வழிபட்டால் இந்த மாதம் நல்ல மாதமாகவே இருக்கும். 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.